Hi friends, welcome to my channel Anita Vijay Tamil Vibes. திருவாரூர் போகிறதுக்காக சொல்கிறீங்களா நீங்கள்? திருவாரூர் போகிறதுல இப்படி திருவாமல் ரைட்டுங்க கூட கொஞ்சம் பெண்ட் எடுத்து ஒரு 20 மீட்டரில் மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக திருவாரூர் எந்த ரூட்னு கேட்டு போயிடுறேனே. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து இந்த அக்கா வீட்டில் இந்த வெட்டிங்க்கு விசாரிச்சாச்சு. இவங்க பொண்ணுக்கு தான் வந்து மேரேஜ் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்தாச்சு, விசாரிச்சாச்சு. லஞ்சு வந்து வடை பாயசத்தோட சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. என்னோட டயட்லாம் பறந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த அக்கா யார் அப்படின்னா என்னுடைய ஓப்படியானா வந்து என் ஹஸ்பண்டோட தம்பியோட ஒய்ஃபோட அக்கா. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓப்படியானா ஒரே குடும்பத்தில் வாக்கப்பட்டிருக்க அண்ணன் தம்பிங்களோட மனைவிமார்கள்லாம் வந்து ஓப்படியான்னு சொல்லுவாங்க. தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து என்னுடைய சின்ன ஓப்படியா. கரெக்டு தானே நான் சொல்கிறது? அவங்க வந்து துபாயில் இருக்கிறாங்க. எனக்கு தங்கச்சி துபாயில் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமா உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். துபாயில் இருக்கிறாங்க. மேக்கப் பாக்ஸ் ஹேண்ட் பேக் மறந்துட்டேன். ஸோ அந்த மாமா எடுத்துகிட்டு வராங்க. பாவம் அவங்களை போட்டு வேலை வாங்குகிறோம். சிங்காரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிக்கல்ங்கிற ஊரில் வந்து அவங்க இருக்கிறாங்க. அம்மாவும் அப்பாவும் விசாரிச்சுட்டு போக வேண்டியதுதான். இங்கேருந்து கிளம்பவே மணி ஆல்மோஸ்ட்டு 6 o'clock ஆக போகுது. 5:49 ஆல்மோஸ்ட் 5:49 ஆயிடுச்சு. தென் ஒரு 1.5 hours ஆகுமா இங்கேருந்து சிக்கல் போகிறதுக்கு. சிக்கல் போயிட்டு அங்கே அவங்களையும் விசாரிச்சுட்டு அக்காவோட பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களையும் விசாரிச்சுட்டு அப்படியே திருச்சி கிளம்ப வேண்டியதுதான். இங்கேருந்து 40 kilometer இருக்குங்க. 1.5 hours ஆகும் போல இருக்கு சிக்கல்ங்கிற ஊருக்கு போகிறதுக்கு. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். என்ன ஊரு? நன்னாரி சர்பத் கிடைக்கும். குளம்லாம் வந்து இதான் குளத்தெல்லாம் தூர் வாடுறாங்க பாருங்க. கிளியனூர் ரோடு. கிளியனூர் இந்த பிளேஸ் வந்து கிளியனூர் ரோடு. ஸோ மாயாவரம் முடிஞ்சிச்சு தானே? மாயாவரம் முடிஞ்சு மயிலாடுதுறையிலேருந்து மயிலாடுதுறை முடிஞ்சு நம்ம வந்து இப்போ சிக்கல்ங்கிற ஊருக்கு போயிட்டுருக்கோம். கரெக்டாக ஏதோ ஒரு வாங்குறோம். சிக்கல் நீங்கள் வந்துட்டு போகிற ரூட் வந்து மயிலாடுதுறை. கும்பகோணத்துக்கு அப்புறம் மயிலாடுதுறை, திருவாரூர், சிக்கல். ஆமாம். இந்த ரூட்டு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொக்கு பார்த்தீங்களா அந்த வயல்ல? சி லுக் தட். எவ்வளோ கொக்கு மேயுது பாருங்களேன். வயல்ல வந்து அழகா வந்து கொக்கு மேயுது. வெள்ளையா தெரியுதுல? எல்லாமே கொக்கு தான். ரியல் கொக்கு, நாட் ஆர்டிஃபிஷியல் கொக்கு. ரியல் கொக்கு பாருங்க, பறக்குது பாருங்க. தெரியுதா? எல்லாம் நெல் எல்லாம் சாப்பிட்றதுக்காக வந்துருக்கு.
இருக்குது, ஒரு சில இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஃபுல்லாக ரோட் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். திருவாரூர் பொறையார், இந்த ரூட்டில் தான் போகணும். திருவாரூர் பொறையார் அப்படிங்கிற ஒரு ரூட்டில் போகணும். பொறையார் தான் எங்கள் பாட்டிலாம் இருந்தாங்க. இப்போ இங்கேருந்து 22 கிலோமீட்டர் இருக்குப்பா பொறையார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பொறையார் தான் எங்கள் அப்பாவுடைய சொந்த ஊர் பொறையார். இது அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மங்கைநல்லூர். ஓகே, பொறையாருங்கிறது வந்து இந்த ஊர் தான். இந்த 22 கிலோமீட்டர் போட்டிருக்குல்ல, அந்த பொறையார் தான் வந்து எங்கள் அப்பாவோட சொந்த ஊர். எஸ், ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன் நான். இது அதுக்கப்புறம் தான் இவங்க சொல்கிறாங்களா நாகப்பட்டினம் வருது, தரங்கம்பாடியெலாம் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இங்கே இருக்குதான். அது அநேகமாக அந்த ஊர் தான். எஸ், ஆமாம். இப்போ எங்கள் அத்தையெல்லாம் இங்கே தானே இருக்காங்க, நாகப்பட்டினம். இன்னொரு அத்தை கூட இன்னொரு ஊர் சொன்னாங்களே, திருமராயப்பட்டினம், அந்த மாதிரி அந்த ஊர்லாம் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிலோமீட்டர் தான், ஆனால் இது ஏன் 1.5 மணி நேரம் காட்டுதுன்னு பார்த்தா ரோட பாருங்களேன். சும்மா ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு போயிடுது, குச்சி குச்சி போயிட்டு இருக்குது. ரோடு போட்டுட்டு இருக்கிறாங்க. இது என்ன ஊர்? இது வந்து திருவாரூர் போகிற ரோடு தானே. கொல்லுமாங்குடி, திருவாரூர், பூந்தோட்டம்னு ஒரு ஊரா? ஓகே, ஆல்மோஸ்ட் இருட்டிடுச்சு, 6 ஆக போகுது. 40 கிலோமீட்டர் தான், ஆனால் ரோடோட மிஸ்டேக் தான். பாருங்க, இந்த மாதிரியே போனால் கண்டிப்பாக ஆகும். டைம் பக்கத்தில் தான் இருக்கானா. கும்பகோணம் 30, நாகூர் 26 கிலோமீட்டர் இருக்குது. நல்லா நைட் ஆயிடுச்சு, 6 ஆயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு போயிடணும்ல. நீங்கள் நினைச்சிங்களா? ஆமாம், 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தாங்க வண்டி போகுது. நிறைய பள்ளங்கள் இருக்குது, ஆனால் தூரம் என்னமோ கம்மி தான். ஆனால் ஹவர்ஸ் வந்து 1.5 ஹவர்ஸ் மேலே ஆகுது. அப்படியே போயிட்டு இருக்குது. ஜிங் 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 நல்லா கூச்சி கூச்சி போயிட்டு இருக்குது. ரோட பார்த்தீங்களா? இது வந்து மாயவரத்துலேருந்து, மயிலாடுதுறையிலேருந்து சிக்கல் போகிற ரோடு போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் போடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது ரோடு நல்லா போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி ஜாலியாக ஆடி ஆடி போயிட்டு இருக்குது. இது என்ன ஊர்? குடவாசல் தியாகராஜ சுவாமி. கும்பகோணம் 40 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் நைட் ட்ராவல். வண்டாம்பாலை, இந்த ஊர் வண்டாம்பாலை. வண்டுலாம் நிறைய இருக்கும் போல இருக்கே. சேந்தமங்கலம், இந்த ஊர் பேர் சேந்தமங்கலம். சேந்தமங்கலம்னு எந்த ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு படத்தில் சேந்தமங்கலம், கரகாட்டக்காரர்ல ராமராஜன் வந்து சேந்தமங்கலம் தான் சொல்லுவாங்கல்ல. இந்த ஊர் பேர் சேந்தமங்கலங்க. இதுதான் திருவாரூர். திருவாரூர் வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் சிக்கல் போகணும். இதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஆகுமா? இது வந்து திருவாரூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி. பழைய பஸ் ஸ்டாண்டு போகணும், அதுக்கப்புறம் மேம்பாலம் போகணும், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் போகணும். அப்படியே 2-3 பேர்கிட்ட அப்படியே விசாரிச்சுக்கிட்டு அப்படியே போகிறோங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு மேம்பாலம் போயிட்டு எப்படி நாகப்பட்டினம் போகணும் அப்படின்னு. கூகுள் மேப்பை நம்பி போகவே மாட்டோம். அதனால் அது ஒரு ரூட் காட்டிகிட்டு இருக்கு. பட் நம்ம போகிற ரூட்டு கரெக்டு தானேன்னு சொல்லிட்டு அப்படியே விசாரிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். கேட்டு விசாரிச்சுட்டு போங்க. ரைட்டு வருதா லெஃப்ட் வருதாங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டுக்கோங்க. கையேந்தி போவாங்க விசாரிங்க.
சல்லுன்னு பவழ விழா தோரணம் வாய் நல்லா இருக்குது. இந்த ஊரு பெரிய ஊர் தான். சூப்பர் சூப்பரா அங்க நல்ல பில்டிங்ஸ்லாம் இருக்குதுப்பா. திருவாரூர் ஸ்ட்ரைட்டா போக சொல்லியிருக்கிறாங்க. பிரிட்ஜி மேலே ஏறிக்க போதுங்க பிரிட்ஜி. ஓகே தெரியுதா? அதான் அவர் சொன்னார், இந்த பிரிட்ஜி மேலே ஏறி ரைட்டில் பிரிட்ஜி வரும், அப்படியே ஏறி போங்கன்னாரு. இதுவாகவே போகணுன்னாரு. அதே போகுது. விசாரிச்சுலாம் ரைட்டு போகிறதா உங்கள்கிட்ட கேட்டேன், தெரியல. இந்த பக்கம் இது நாகப்பட்டினம், இந்த பக்கமா குடவாசல், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த பக்கம் ஒரே வழிதான்ப்பா. நாகப்பட்டினம் 24 கிலோமீட்டர். நாகப்பட்டினம் ரோட்டில் போகணும். அப்படியே லெஃப்டில் தான் போக சொல்லியிருக்கிறாங்க. நேராக அப்படியே லெஃப்டில் போங்க. ஓகே, நாகப்பட்டினம் ரோடை பிடிச்சாச்சு. சிக்கலுக்கு போகிறோம். டைம் பாருங்களேன், 8 o'clock. பட் ரோடு நல்லா இருக்குது இல்லை? ஆமாம், அந்த இதில் இருந்தே நல்லா இருந்தது ரோடு. பிரச்சனை இல்லை. சிங்கிள் ரோடாக இருந்தாலும் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. எஸ், சிங்காரவேலர் சிக்கல். எஸ், இது வந்து ஒரு ஃபேமஸான கோயிலுங்க, சிக்கல் சிங்காரவேலர் கோயில். சூப்பராக இருக்கு. சிக்கல் வந்துட்டோம். அப்படிதான்ல? ஓகே ஓகே, அதான் அப்போ அதான் அதான் ஆரம்பம் போட்டுருக்குது, அதில் திரும்ப. ஓகே 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 ஓகே. ஸோ இதோட அப்படியே அந்த சந்தில் நேராக போக வேண்டியதாங்களா? ஆமாம், ஒரு கோயில். ஓகே ஓகே, தெரியுது. ஓகே. அப்போ நாங்கள் முன்னாடி வந்தப்போ நல்ல தெருவு நல்ல அகலமாக அந்த மாதிரி இருந்தது. இல்லை இல்லை ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, அப்புறம் வீடு எங்கே இருக்கு? எங்க அவங்க வீடு எங்கே இருக்கு? முருகர் கோயிலுக்கு முன்னாடிங்களா? முன்னாடி சொர்ண காளியம்மன் திருக்கோயில். இந்த வீடு தான். இதுதான் எங்கள் வீட்டுக்காரங்களுடைய தம்பி, அவங்க ஒய்ஃபு. அவங்க வீடு தான் இது, அவங்க அம்மா வீடு தான் இது. அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். என்னம்மா செய்றீங்க? இன்னைக்கு டின்னர் வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, ஆசீர்வாதம் வாங்கியாச்சு அம்மாட்ட. இதில் ரொம்ப சந்தோஷம், மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து கிளம்புறதுக்கே மணி 10 ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு கிளம்புறதுக்கு. தோட்டம் உள்ள வீடு உங்கள் வீடு மட்டும் தான் நினைக்கிறேன். அப்படிதாங்களா? தோட்டம் உள்ள வீடு தோட்டம் இருக்காது. இங்கே பாருங்க, கோலம்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்குறாங்க. இவங்களே தான் கோலம் போடுவாங்களாம். அதுவும் டெய்லி போடுவாங்களாம். எவ்வளோ சூப்பராக போட்டு கலர்லாம் அடித்து வச்சுருக்குறாங்க. சூப்பராக கோலம்லாம் போடுவாங்க. பார்க்குறீங்களா? இந்த கோலத்தை வந்து யார்கிட்ட கட்ட போகிறேன்? நான் வீடியோவில் போடுவேன். சூப்பராக கோலம் போட்டிருக்காங்க பாருங்கள், செமையா. இது டெய்லி 4 மணிக்கு எஞ்சி கோலம் போடுறாங்க. இங்கேருந்து நைட்டு கிளம்பணும். 9:52க்கு கிளம்பியிருக்கோங்க. திருச்சி போகணும். இந்த சிக்கல் அப்படிங்கிற ஊரில் இருந்து திருச்சி போகணும். காட்டுறது 2 hours, 2.5 hours காட்டுது. ஏன் நைட்டில் போகிறீங்க, தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அந்த அக்கா வீட்லேயும் கம்பல் பண்ணாங்க, இவங்களுமே கம்பல் பண்ணாங்க, அம்மாவுமே கம்பல் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு 2.5 hours தானே,
அப்படியே நான் வந்து அப்படியே கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. வீட்டில் இருந்து 9:52க்கு கிளம்புனாங்க. சிக்கல்ல இருந்து 2.5 மணி நேரம் சொல்லியிருக்கிறாங்க திருச்சிக்கு. பார்க்கலாம் எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னு. காட்டுது கூகுள் மேப்பு 2.5 மணி நேரத்தில் போயிடலான்னு சொல்லிட்டு. இவ்வளோ இருட்டாக இருக்கு பாருங்க. ரோட்ல மட்டும்தான் லைட்டு. ஜாலியாக நைட் டிரைவ் போகிறாரு. எனக்கு பேஸ்மெண்ட் வடிவில் பேஸ்மெண்ட் பில்டிங் ஸ்ட்ராங் தான். ஆனால் பேஸ்மெண்ட் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இது வந்து இது பைபாஸ் ரோடு அப்படிங்கிறதுனால வந்தாச்சு. 10:15க்குலாம் வந்து திருவாரூர் வந்தாச்சு. ரோடும் நல்லா இருக்குது. சல்லுன்னு வந்தாச்சு. இது வந்து கோயம்புத்தூர் ரோடுன்னு காட்டுது. பட் இதான் திருச்சி போய் தான் கோயம்புத்தூர் போகணுன்னு. ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், அந்த சைடு பார்த்தா கோயம்புத்தூர். ஸோ நேராக பைபாஸ் சல்லுன்னு போக வேண்டியதுதான். தஞ்சாவூர் 48 கிலோமீட்டர். அழகா ராஜேஸ்வரம். இந்த சித்திரை மாத திருவிழாலாம் நல்லா அழகா சாமி மாரியம்மன் கோயில்லாம் நல்ல விசேஷமா இருக்கு. எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? திருச்சி 95 கிலோமீட்டர் இருக்கு. கரெக்டாக 12:05க்குலாம் வீட்டுக்கு வந்துட்டோங்க. சிக்கலில் கிளம்புனோம். ஸோ 12:05க்குலாம் கரெக்டாக நாங்கள் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். பாருங்க